ஆமாம், நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கட்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரண் அவர்கள் இணைந்திருக்கிறார். பெனியில் திருச்சபை சார்பாக கர்நாடகா, இந்தியாவிலிருந்து. அவருக்கும் இரவு வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒருவர் சார்பில் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துவோம், வரவேற்போம், ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவருக்கு இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. பேசலோ பாஸ்டர். பேசலாம் பிரதர். ஆமென். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே இன்றைய நாளிலும் எடுத்து வரப்போகிற தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர். வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ். ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பிரதர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. வருடந்தோறும் 40 நாட்கள் உபாசத்தில் இருக்கிறோம் எங்களுடைய சபை. நானும் இரவு நேரத்தில் மாத்திரம்தான் உபாசத்தில் இருக்கிறேன். இந்த 40 நாள் இன்றைக்கு துவங்குகிறது. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் இந்த தவசு நாட்களில் அவருடைய தாழ்மை, அவருடைய நாமத்தின் வல்லமை, அவர் நமக்கு ரட்சிப்படைவதற்காக செய்த தியாகம், நம்முடைய வாழ்க்கையில் பெற்ற பாவ மன்னிப்பு, நித்தியத்திற்கு ஏற்ற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கான அவர் நமக்காக மரித்து நித்திய ஜீவனை அடைவதற்கு அவர் செய்த தியாகத்தை குறித்து சில சப்ஜெக்ட்களை இந்த 40 நாட்களில் உங்கள் மத்தியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். இது முக்கியமான சுவிசேஷம். அநேகருடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டியது ஒன்று. கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் அந்நிய தெய்வத்தை வணங்குறவர்களாய் இருந்தாலும் இதில் ஒன்று சிந்திக்க வேண்டும். இது கர்த்தராகிய தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் சிந்தின இரத்தத்தையும் அவர் பட்ட பாடையும் அந்த சிலுவையின் உபதேசத்தை நாம் அதிகமாக அறிந்து கொள்ளவும், அதிகமாக அது குறித்து பேசவும், இந்த சிலுவையின் உபதேசத்தினாலே அநேகர் பாவத்திலிருந்து விடுதலை அடையவும் கர்த்தராகிய தேவன் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அருளப்பட்ட விலையேறப்பட்ட அன்பு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த தேவ வசனத்தின் மூலமாக குற்றம் செய்கிற ஒரு மனிதனை பரிதாபமான நிலையில் பார்க்காதபடி குற்றம் செய்த மனிதனை மீட்க வேண்டும் என்று தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த தலைப்புகளில் முதல் தலைப்பு என்னவென்றால், இயேசு பாவம்
இல்லாதவர். அதாவது பாவம் இல்லாதவராய் பிறந்தார், பாவம் இல்லாதவராய் வாழ்ந்தார், பாவம் இல்லாதவராய் உயிர்த்தெழுந்தார், பாவம் இல்லாதவராய் பிதாவினுடைய வலது பட்சத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பூலோகத்தில் பார்க்கும் பொழுது மனிதன் பிறக்கிறான், வாழ்கிறான், சோதனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, பாவத்தில் விழுகிற நிலை வருகிறது, குற்றங்கள் தொடர்கிற வாழ்க்கையாய் மாறுகிறது. தேவ கட்டளையை உடைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நிம்மதியற்ற வாழ்க்கை. விதமாக சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக பலவீனங்கள் நம்மை தாக்குகிறது. தாக்கப்படுகின்ற பலவீனங்களில் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு, அப்ப இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் ஜனங்களோடு ஜனமாக, கிராமத்தோடு கிராமமாக சென்று சீஷர்களோடு பொதுஜனத்தோடும் இவர் பிரயாணம் பண்ணி எத்தனையோ சோதனைகள் இவருக்கு வந்தாலும் தேவ குமாரனாகிய கிறிஸ்து அந்த சோதனைக்கு அடிமையாகாதபடி சோதனை ஜெயம் கொள்ளுகிறவராய், பாவம் இல்லாதவராய் நாம் இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்ததை பார்க்கிறோம். அந்நிய தெய்வத்தை வணங்குகிறவர்கள், உயிருள்ள தெய்வத்தை வணங்குகிற நமக்கு வித்தியாசம் உண்டு. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்மியானவில்லை, மனிதன் பாவம் செய்த பிறகு தேவ கோபாக்கியனை பெற்று பாவம் அவனுக்குள் டாமினேட் பண்ணி கொண்டிருந்தது. அவன் பாவியாகவே வாழ்ந்தான், பாவியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அது ஒரு கூட்டத்தார். இன்னொரு கூட்டத்தார் இயேசுவின் நாமத்தின் மீது விசுவாசத்தை வைத்து அந்த விசுவாசத்தினாலே பலனடைந்து விசுவாசத்தின் போராட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் பசுத்தத்திற்காக குற்றம் செய்யாத அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் எச்சரிக்கையாயிருந்து வாழ்கிற வாழ்க்கை. நமக்கும் அந்நிய தெய்வத்தை வணங்குகிறவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அவர்கள் தாராளமாக பாவத்தை செய்வார்கள். நாம் பாவத்தை செய்வதற்கு துணிந்தாலும் தேவ வசனம் நம்மை எச்சரிக்கிறது. நம்மை பசுத்த மனவாட்டியாய், பசுத்தவான்களாய் அவருடைய நாமத்தினாலே அழைத்து அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு வாழ்க்கை தியாகம் பண்ணி இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினாலே நாம் ஒரு மிகப்பெரியதான ஒரு
கிருபையுள்ள பசுத்தத்தை அடைவதற்கு கர்த்தர் வழிவாசல்களை திறந்து கொடுத்திருக்கிறார். குற்றம் புரிந்தவன், குற்றத்தோடு வாழ்கிறவன், அவனுடைய அந்நிய தெய்வங்களும் அவிதமாகவே இருக்கிறது. ஆனால் நீயும் நானும் வணங்கும் தெய்வம் உயிரோடு இருக்கிறவர், உயிரோடு எழுந்தவர், வல்லமுள்ளவர், மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் பசுத்தம் உள்ளவர். அவர் பசுத்தர். இந்த பூலோகத்தில் யாரார் பிறந்தார்களோ எல்லாம் பாவிகளாய் பிறந்தார்கள். ஆனால் இங்கத்தான் வித்தியாசம் உண்டு. இயேசு ஒரு கன்னிகையின், மரியாள் என்னும் கன்னிகையின் மூலமாக பிறந்தார். அவைகளுக்கு உறுதுணையாய் நின்ற கர்த்தர். அநேக விசுவாசிகள் போராட்டத்தின் வாழ்க்கையில் போராடி பசுத்தத்தை காத்து கொள்வதற்கு எடுக்கிற முயற்சிகள், எடுக்கிற தீர்மானங்கள் பசுத்த ஆவியினுடைய உதவியோடு ஜெயம் கொள்ளுவதற்கு, மேற்கொள்ளுவதற்கு, வெற்றி அடைவதற்கு கிருபையாய் தந்தருளின மகா பெரிதான அற்புதத்தை செய்தார் கர்த்தர். அவர் பசுத்த. நீயும் நானும் வணங்கும் தெய்வம் பசுத்தம் உள்ள தேவன். அவரில் அசுத்தம் இல்லை, அவரில் பாவம் இல்லை, அவர் குற்றம் செய்யவில்லை. அவர் பசுத்தராகவே பிறந்தார், பசுத்தராகவே வளர்ந்தார், பசுத்தராகவே சிலுவையிலே தன் வாழ்க்கையை தியாகம் செய்தார். அசுத்தம் உள்ள வாழ்க்கைக்கு ஒரு பசுத்தம் அடைவதற்காக தன் ஜீவனை பாராமல் தன் இரத்தத்தை சிந்தி காப்பாற்றுவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு, மீட்கப்படுவதற்கு கிறிஸ்து எடுத்த எல்லா தியாகத்தின் வழிகளை பார்க்கும் பொழுது அவருடைய ரத்தம் இல்லாதபடி பாவ மன்னிப்பு இல்லை இந்த உலகத்துல. பாவத்தின் மீது ஜெயம் கொள்ளுகிற விசுவாசியா இருக்க வேண்டும். பாவம் இல்லாத அவர் பசுத்தராகவே இந்த உலகத்தில் வாழ்ந்தார். உனக்கும் எனக்கும் பசுத்தம் அடைவதற்கு தன் ஜீவனை தியாகம் பண்ணின இயேசு கிறிஸ்து. அவரில் பாவம் இல்லை. இந்த வசனம் திட்டவட்டமாக நமக்கு சொல்லுகிறது. அவரில் பாவம் இல்லை. ஒரு பாவம் இல்லாத ஒரு தெய்வத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு பாவம் இல்லாத ஒரு கர்த்தரை விசுவாசிக்கிறோம். பாவம் இல்லாதவர், நான் ஆராதிக்கும் தேவன், நான் நேசிக்கும் தேவன், நான் பின்பற்றும் தேவன், நான் அன்பு செலுத்தும் தேவன், நான் விசுவாசிக்கும் இயேசு என்னும் நாமத்தினுடைய கர்த்தர். அவர் யார் என்றால் பசுத்தம் உள்ளவர். அவர் பசுத்தர். நேற்றும் பசுத்தர், இன்றும் பசுத்தர், நாளையும் பசுத்தர். தெரு தெருவாக இந்த தேசத்தில் கோயில்கள் இருந்தாலும் அவர்களுடைய ஸ்டோரி எல்லாம் கரைப்பட்ட ஸ்டோரிகள், பாவம் நிறைந்த ஸ்டோரிகள், அநியாயம் நிறைந்த ஸ்டோரிகள், இருள் அடைந்த வாழ்க்கையில் வாழ்ந்த வாழ்க்கை. இவெல்லாம் பார்க்கும்போது அந்த பாவ கரையை நீக்க முடியாமல்
மனிதன் இங்கும் அங்கமாக அலைகிறான். ஆனால் தன் நாவில் ஒரு வார்த்தை உச்சரிக்கும் போது, இயேசு என்னும் நாமத்தை உச்சரிக்கும் போது, உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவும், உம்முடைய இரத்தத்தினாலே என்னை பசுத்தமாக்கும், உம்முடைய இரத்தத்தினாலே என்னை விடுதலை ஆக்கும் என்று சொல்லும் பொழுது உண்மையாகவே குமாரனாகி இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினாலே சுத்தமாகிறோம். இதுதான் இந்த உலகத்திற்கு தேவையான சுவிசேஷம். ஒரு தனிப்பட்ட நபருக்கு தேவையான சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்திற்கு வல்லமை உண்டு, இந்த சத்தியத்திற்கு வல்லமை உண்டு, ஒரு மனிதனை மாற்றக்கூடிய வல்லமை. இந்த தேவ செய்தியை எடுத்து செல்லுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் சிலுவையின் உபதேசத்தை ஆணிதரமாக உலகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு மகா பசுத்தமுள்ள தேவன் பசுத்தமுள்ள இரத்தத்தை அசுத்தமாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கைக்கு சிந்தினார் என்றால் அவர் செய்த தியாகத்திற்கு இந்த உலகத்தில் யாரும் ஈடு கட்ட முடியாது. அவர் ஒருவரே பசுத்தர். அவர் சிந்தின அந்த பசுத்த இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டோம். ஆவி ஆத்மா சரீரம் பசுத்தம் அடைந்தது. இயேசு சிந்தின இந்த விலையேற பெற்ற இரத்தத்தினாலே பசுத்தம் அடைந்தது. நான் ஆராதிக்கும் தேவன் பசுத்தம் உள்ளவர். அதாவது ஆணிதரமாக அடித்து சொல்ல வேண்டும் என்றால் குற்றம் புரியாதவர், பாவம் இல்லாதவர். எந்த தெய்வத்திற்கும் இல்லாத ஒரு பசுத்தத்தை உடையவராய் இருக்கிறவர் கிறிஸ்து. அந்நிய தெய்வத்தை வணங்குறவனுக்கு அவர்களுடைய வரலாறையும் ஸ்டோரியையும் கதைகளையும் கட்டுக்கதைகளையும் பார்க்கும்போது மனிதன் பாவம் செய்து பாவத்தில் இருந்து மீட்கப்பட முடியாதபடி அவன் வாழ்க்கையின் வாழ்நாளெல்லாம் இருக்கின்ற கதைகளையும் ஸ்டோரியும் பார்க்கும் பொழுது விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தின இயேசுவை தவிர அந்நிய தெய்வத்தை வணங்குறவன் மனம் திருந்தி இவருடைய நாமத்தை விசுவாசித்து இவர் சிந்தின அந்த விலையேற பெற்ற இரத்தம் பசுத்தம் உள்ள இரத்தம் அவைகளில் இருந்து இந்த இரத்தத்தின் மூலமாக குற்றம் இல்லாதவர்களாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்மை காத்து ஆதரிக்கிற கர்த்தர் அவர். என்ன கருமையானவர்களே, இந்த வேளையில் சத்தியம் என்ன சொல்லுகிறது என்றால், பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இயேசு யார் என்றால் பாவம் இல்லாதவர், பசுத்தமுள்ளவர், பசுத்தத்தை ஆடையாக அணிந்து கொண்டிருக்கிறவர். இன்னொரு வசனம் ஆணிதரமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானத்திலும் உயர்ந்திருக்கிறவருமா இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
ஒன்றின் பின்னாக ஒன்றாக பார்க்கும் பொழுது பரிசுத்தரும் எபிரேய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த தீர்க்கதரிசன வசனத்தின்படி பார்க்கும் பொழுது இயேசு யார் என்றால் பரிசுத்தரும். அடுத்தது வர்றது என்னன்னாக்கா குற்றமற்றவரும். ஒரு துளி அளவு கூட குற்றத்தை செய்தவர் அல்ல, குற்றமில்லாதவராய். இந்த உலகத்தில் அவர் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து ஜீவனை விட்டு உயிர் தெழுந்து பரத்திற்கு சென்ற இந்த காலகட்டத்தினுடைய வாழ்க்கையின் வரலாறை பார்க்கும் பொழுது இந்த பூலோகத்தில் ஒரே ஒரு கர்த்தர் குற்றம் இல்லாதவராய் வாழ்ந்து சென்றார். அந்த பெருமை தான் நமக்கு உண்டு. இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான தெய்வங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் இயேசுவின் நாமத்திற்கு ஈடாக முடியாது. ஏனென்றால் இவர் ஒருவரே பரிசுத்தர், இவர் ஒருவரே குற்றம் இல்லாதவர். இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் போது பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவர், அதாவது கரையில்லாதவர், ஆவிலும் சரி ஆத்மாவிலும் சரி சரீரத்திலும் சரி இதயத்திலும் சரி தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மனித ரூபம் எடுத்த பிறகு அவருடைய சரீரத்தில் எந்த பாவமும் பிரவேசிக்கவில்லை. அவர் பரிசுத்தராகவே இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அநேகர் அவரை குற்றப்படுத்தி குற்றவாளியாய் நிறுத்த அநேக பொய்களின் மூலமாக அவருக்கு விரோதமாய் எழும்பினாலும் குற்றம் இல்லாதவராய் இன்றும் இந்த சுசேஷத்திற்கு வல்லமை உண்டு. இயேசு கிறிஸ்து குற்றமற்றவராய் பரிசுத்தம் உள்ளவராய் இந்த பூலோகத்திலே வாழ்ந்தார், நமக்காக ஜீவனை கொடுத்தார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான கிருபையை பெற்றிருக்கிறோம். ஆராதிக்கும் தேவன் பரிசுத்தமுள்ளவர். அசுத்தமாய் இந்த உலகத்தில் பிறந்த உனக்கும் எனக்கும் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டவர் குற்றமில்லாதவராய் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். வானத்திலும் உயர்ந்திருக்கிறார். இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53 அதிகாரம் 9 வசனத்தில் அவரை பற்றி சொல்லும் பொழுது எழுதியிருக்கிறது. தீர்க்கதரிசனத்தின் மூலமாக துர்மார்க்கரோடு அவருடைய விரோத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த பொழுது ஐஸ்வர்யவானோட இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. அதாவது கொடுமை செய்யவில்லை, வாயில் வஞ்சனை இல்லை. வஞ்சனையும் கொடுமை செய்கிற நிலையும் அவரை துர்மார்க்கரோடு அவருடைய விரோத குழியை நியமித்தார்கள். இது மனுஷன் போட்ட திட்டம். ஆனால் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். இங்கத்தான் முக்கியமானது. அவர் கொடுமை செய்யவில்லை, துர்மார்க்கத்தனமா எதையும் செய்யவில்லை, துணிந்து பாவத்தை செய்யவில்லை. அவர் வாயில் வஞ்சனை இல்லை, அவருடைய வாயில் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாழ்க்கையில் பாவம் செய்யவில்லை. தான் தீர்க்கதரிசன
ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கொடுமை செய்யவில்லை, வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. அவர் சிலுவையில் அறையும் போது ஒரு கள்ளன் அவரை பார்த்து விதமா சொல்றான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்கதாக பலனை அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு, நீ நானும் பாவம் செய்தோம், அதனவே தண்டிக்கப்படுறோம், நம்முடைய குற்றத்திற்காக இந்த சிலுவையின் தண்டனை. ஆனால் இவரோ என்றால் யார்? குற்றம் இல்லாதவராகிய இயேசு கிறிஸ்துவோ, பசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவோ, மகிமை நிறைந்த இயேசு கிறிஸ்துவோ, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த இயேசு கிறிஸ்துவோ ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை. ஒரு கள்ளன் வாதாடுகிறான், ஒரு கள்ளன் எதிர்த்து பேசுகிறான். ஒரு கள்ளன் நியாயத்தை பேசுகிறான், இன்னொரு கள்ளன் அநியாயத்தை பேசுகிறான். ஒரு கள்ளன் உண்மையை பேசுகிறான், ஒரு கள்ளன் பொய்யை பேசுகிறான். இதுதான் இருக்கிற வித்தியாசம். அவர் தகாதது ஒன்று செய்யவில்லை, அவரில் பாவம் இல்லை. அப்பாவே சொல்றாரு, யோவான் சுவிசேஷ 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே விதமாக சொல்லுகிறார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? எனக்கு அருமையானவர்களே, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? தைரியத்தோடு சேலஞ்சோடு பண்ணுகிறார். சீஷர்களிடத்திலும் பொதுமக்களிடத்திலும் யாரார் அவருக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அவர்களிடத்தில் சொல்லுகின்ற இந்த வார்த்தை, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் என்னை குற்றப்படுத்த கூடும். யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? யாரும் முடியல, யாரும் இயேசுவை குற்றப்படுத்தவில்லை. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நாமம் பசுத்தமுள்ள நாமம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த பசுத்தமுள்ள நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இதை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு பாவம் இல்லாதவராய், குற்றம் இல்லாதவராய், கரையில்லாதவராய், அசுத்தம் தன்னுடைய வாழ்க்கையில் இல்லாதவராய் இந்த உலகத்தில் பிறந்தார், வாழ்ந்தார். பசுத்தராகவே கடைசி மட்டும் பசுத்தராகவே இருந்து மரித்து பசுத்தராகவே உயிர்த்தெழுந்தார். சிந்தின பசுத்த ரத்தம் நம்மில் நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? நான் சத்தியத்தை சொல்றேன், இந்த சத்தியத்தை விசுவாசிப்பதில்லை. நீங்க
2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் மீது சுமந்து கொண்டார். ஆனால் அவர் பாவி ஆகவில்லை. அவருடைய இரத்தத்தினுடைய பலி, எல்லா பாவமும், மனுக்குலத்தின் பாவம் அவர் மீது விழுந்த பிறகு அவருடைய இரத்தத்தினாலே அதை மீட்டு எடுத்து விடுதலை கொடுத்தார். நமக்காக பாவமானார். நம்முடைய பாவம் அவர் மீது விழுந்தது. இருந்த போதிலும் அவர் குற்றமில்லாதவராய், அவர் பலி செலுத்தினபடினாலே அவர் மீது விழுந்த அந்த பாவம் நம்முடைய பாவம் எல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டது. அநேகர் இந்த காலகட்டத்திலே தவறான உபதேசத்தை சொல்லுகிறார்கள். அவர் நமக்கு பாவமானாலும் அவர் பாவியா மாறிட்டார் என்றான். இந்த சத்தியம் அவசத்தியம், அவிவிசுவாசத்துக்குரியது. அவருடைய சத்தியம் பசுத்தம் உள்ளது. பேதுரு சொல்லும் போது அருமையாக சொல்லுகிறார். பேதுரு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இங்கே பாவம் இல்லாதவர் என்பதை சப்ஜெக்டை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த 19ஆம் வசனத்தில் என்ன உச்சரிக்கிறது என்றால், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ குற்றமில்லாத இரத்தம், அது கரையில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குற்றமில்லாத இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். குற்றம் இல்லை. மனுஷகுமாரனாய், தேவகுமாரனாய், மனுஷ ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் பிறந்த அவருடைய சரீரத்தில் எந்த குற்றத்தையும் செய்யாதவர் இயேசு கிறிஸ்து. அதனால தான் அவரை விசுவாசிக்கிறோம், அதனால தான் அவரை பின்பற்றுறோம். நாம் ஆராதிக்கும் இந்த வல்லமுள்ள இயேசு கிறிஸ்து பசுத்தமுள்ளவர், குற்றம் இல்லாதவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லுகிறது, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் பாவம் செய்யவில்லை. இதுதான் சத்தியம். இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் பாவம் செய்யாதவராய் வாழ்ந்தார். உன்னையும் என்னையும் போல அந்த பாவிக்காக மரித்தார். அதுதான் ரொம்ப இந்த விலையேற பெற்ற சத்தியத்தினுடைய வல்லமை.
ஒரு பாவி கரைப்பட்டிருக்கிறவன், குற்றம் தொடருகிறவன், தேவ கோபாக்கினியை பெற்றவன், இவனுடைய வாழ்க்கையில் தொடருகிற பாவத்திற்கு அவனுடைய ஆவி ஆத்துமாவை பாவம் டாமினேட் பண்ணுகின்ற வழியில இருக்கிற அவனை குற்றமில்லாத ரத்தத்தினாலே சுத்திகரிக்கிறார். இதுதான் விலையேறப்பட்ட கிருபை. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஜீவிக்கிறார். அவர் மாறாதவராயிருக்கிறார். அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். என்றென்றும் நம்மை ஆதரிக்கிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, யோவான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அழுத்த திருத்தமாக சொல்லுவது என்னவென்றால், அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிந்திருக்கிறீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. பேதுரு சொல்லும் போது அவர் பாவம் செய்யவில்லை. பேதுரு அந்த யோவானும் அவரோடு நடந்தவர்கள், அவரோடு வாழ்ந்தவர்கள், அவரோடு சாப்பிட்டவர்கள், அவரோடு இரவும் பகலும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவரோடு வாழ்ந்தவர்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் அவரோடு கூட இருந்தவர்கள். அவர் கண்டதில் அவர் பாவம் செய்யவில்லை என்று பேதுரு சொல்லுகிறார். யோவான் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் என்றால், அவரிடத்தில் பாவம் இல்லை, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிந்திருக்கிறீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரிடத்தில் பாவம் இல்லை. யாரிடத்தில்? இயேசுவின் இடத்தில் பாவம் இல்லை என்ற ஒரு சாட்சியின் வசனத்தை எழுதுகிறார் யோவான். இதை விசுவாசிக்கணும். இயேசு குற்றம் இல்லாதவராய், பாவம் இல்லாதவராய், வஞ்சனை இல்லாதவராய், கொடுமை செய்யாதவராய் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவன் உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று எபிரேயர் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கருமையானவில்லை, நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். அதாவது நீதியை விரும்புகிற கர்த்தர், அவர் நீதியில் இருக்கிறவர், அவரே நீதி. அவர் அக்கிரமத்தை வெறுக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார், அவன் செய்கிறவனை வெறுக்கிறார். ஆனா ஒரு பாவி மனம் திரும்பிய பிறகு அவனை அழைக்கிறார், சுத்தப்படுத்த, சுகப்படுத்த, மன்னிப்பு கொடுக்க, பசுத்தம் அடைவதற்கு அவனை ஆயத்தமாக்குகின்றார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை சொந்த கிரைகளாக சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம், பழுதற்ற பலியாக, குற்றமில்லாத ஒரு பலி, அது பாவமில்லாத ஒரு பலி, பசுத்தமான ஒரு பலி, பசுத்தத்தை சிந்தின ஒரு பலி. சிந்தப்பட்ட இரத்தம் பசுத்தமுள்ள இரத்தம். ஆகவே அவருடைய இரத்தத்தில் குற்றம் இல்லை, பாவம் இல்லை. பாவம் இல்லாதவராய், குற்றம் இல்லாதவராய் அவரிடத்தில் பாவம் இல்லை.
அவர் பாவமும் செய்யவில்லை. இதுதான் பேதுரும் யோவானும் கூட இருந்தவர்கள் சொல்லுகின்ற இந்த விலையேற பெற்ற வார்த்தை, வசனம், அவருடைய வசனம். இதை பற்றி கொண்டு குற்றமில்லாத தெய்வத்தை வணங்குகிறோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை பின்பற்றுவோம். குற்றமில்லாத தெய்வத்தை வணங்குகிற நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆவினாலே பலனடைய இந்த தவசு நாட்களினுடைய இந்த உபதேசத்தை கேட்கும் போது அநேக உள்ளங்கள் தொடப்பட வேண்டும். அதற்கு அவருடைய வசனத்திற்கு வல்லமை உண்டு. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். நிர்மகா பசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், மாறாத தேவன், ஜீவிக்கிற தேவன், குற்றமில்லாதவராய், பாவம் செய்யாதவராய், கரையற்றவராய், குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினவராய், எங்களுக்காக பாடுபட்ட ஜீவனை கொடுத்த இரட்சகராகிய இயேசுவே, உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யாரார் குற்றம் தொடர்கிற வாழ்க்கை, பாவம் செய்கிற வாழ்க்கை, பாவ அடிமந்தனத்தில் இருக்கிற வாழ்க்கை, அவர்களுக்கெல்லாம் உம்முடைய நாமத்தின் மீது விசுவாசத்தை வைத்து விடுதலை அடைய, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இந்த சத்தியத்தின் மூலமாக ஆண்டவரே மனம் மாற தொட வேணும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு குற்றம் இல்லாதவர் என்ற இந்த சப்ஜெக்ட் மூலமாக அநேகர் உள்ளங்கள் தொடப்பட்டு, நான் வணங்கும் தேவன் அசுத்தம் உள்ளவர், இவர் ஒருவர் தான் பசுத்தம் உள்ளவர் என்று உம்மை ஏற்றுக்கொள்ள கிருபைத்தார். ஒருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ம்